பொதுவா ஒரு கதைன்னா ஹீரோ நல்லவன், வில்லன் கெட்டவன். ஹீரோ உலகத்தை காப்பாத்துவான், வில்லன் உலகத்தை அழிக்க பார்ப்பான். இதுதான் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகின ஃபார்மேட். ஆனா ஆனிமேல மட்டும்தான் இந்த கான்செப்ட சுக்குநூறா உடைப்பாங்க. சில நேரம் அந்த வில்லன் பேசுறத காது கொடுத்து கேட்டா, அட இவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நமக்கே தோணும். அவங்க மெத்தட் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவங்க இன்டென்ஷன் பல நேரங்கள்ல ஹீரோவை விட தெளிவா இருக்கும். வேர்ல்டு பீஸ், ட்ரூ ஜஸ்டிஸ், ஃப்ரீடம்னு அவங்க போராடுறதுக்கான காரணமே ரொம்ப ஆழமானது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனிமே ஹிஸ்டரியில தன்னோட தத்துவத்தால ஜெயிச்ச சில லெஜெண்டரி வில்லன்ஸ பத்தி தான். இவங்க வில்லன்களா இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையால உருவானவங்களா? வாங்க ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ஆளு நகட்டோ தி பெயின். நருட்டோல இவன் என்ட்ரி கொடுக்கும் போது ஒரு இறக்கமே இல்லாத மான்ஸ்டரா தான் நமக்கு தெரியும். ஜிராயாவை கொன்னப்போ நமக்கெல்லாம் வந்த கோவம் இருக்கு, சான்ஸே இல்ல. ஆனா எப்போ நருட்டோ கூட அந்த சைக்கிள் ஆஃப் ஃபேட்டட பத்தி பேசுவானோ அப்போதான் நமக்கே ஒரு ரியாலிட்டி செக் கிடைக்கும். பெயின் சொல்றது ரொம்ப சிம்பிள். என்னோட வலி உன்னோட வலியை விட பெருசுன்னு நீ நினைக்கிற. நீங்க பண்ணா அது ஜஸ்டிஸ், அதே நான் திருப்பி பண்ணா அது கிரைமா. கொனோஹா ஷினோபிஸ் போருங்கிற பேர்ல மத்த சின்ன கிராமங்களை அழிச்சாங்க. அண்ட் அதனால உருவானவன் தான் பெயின். இவனோட ஐடியா என்ன? பீஸ் வேணும்னா முதல்ல எல்லாருக்கும் பெயின்னா என்னன்னு தெரியணும். பயத்துல ஒரு அமைதி தான் நிரந்தரம்னு அவன் நம்புனான். நருட்டோவால அவனோட ஐடியாலஜிக்கு பதில் சொல்லவே முடியாது. வார் வில் நெவர் எண்ட் as long as hatred exists. அடுத்து ஆனிமே ஹிஸ்டரியிலேயே பெஸ்ட் எண்டிங்னு கொண்டாடப்படுற கோட் கியாஸ்ல வர லெலுச். இவனை வில்லன்னு சொல்றதா இல்ல ஹீரோன்னு சொல்றதான்னு இப்போ வரைக்குமே ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. லெலுச் ஒரு டிக்டேட்டர் மாதிரி உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான். சொந்த குடும்பத்தையே எதிர்த்தான். ஆனா கடைசியில அவன் வச்சிருந்த பிளான் பேரு தான் ஜீரோ ரெக்யூஎம். உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க லெலுச் என்ன பண்ணான்? உலகத்துல இருக்கிற அத்தனை ஏற்றடியும் தாம் பக்கம் திருப்பினான். நான் தான் இந்த வேர்ல்டோட அல்டிமேட் ஈவல்னு நிரூபிச்சான். கடைசியில அவன் சாகும்போது அந்த வெறுப்பு எல்லாமே அவனோடவே அழிஞ்சு போச்சு. அவன் நினைச்ச மாதிரியே உலகம் ஒண்ணு சேர்ந்து அமைதியாச்சு. டு டிஃபீட் ஈவில் ஐ மஸ்ட் பிகம் எ கிரேட்டர் ஈவில். உலகத்தோட அமைதிக்காக தானே ஒரு வில்லனா மாறி தான் உயிரே கொடுத்த ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் லெலுச். நெக்ஸ்ட் இவனை பத்தி பேசலனா இந்த வீடியோவே ஃபுல்ஃபில் ஆகாது. தி கோஸ்ட் ஆஃப் தி உச்சிஹா மாடரா. மாடராவோட எய்ம் என்ன? இன்ஃபினிட் சுக்கியோமி. அதாவது இந்த உலகத்துல போர், வலி, இறப்பு, சோகம் எதுவுமே இல்லாத ஒரு ட்ரீம் வேர்ல்ட். அங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்வாங்க. மாடரா சொன்ன அந்த டைலாக் ஒரு மாஸ்டர் பீஸ். Wake up to reality. Nothing ever goes as planned in this accursed world. ஒளி இருந்தா நிழல் இருக்கும், ஜெயிக்கிறவன் இருந்தா தோக்குறவன் இருப்பான். இதுதான் நேச்சரோட ஃபேட். இத உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த ரியல் வேர்ல்டையே அழிச்சிட்டு ஒரு ஃபேக் ஹாப்பினஸ் கொடுக்க நினைச்சான். யோசிச்சு பாருங்க, நிஜத்துல கஷ்டப்பட்டு சாகிறத விட கனவுல ராஜாவா வாழ்ந்துட்டு போலாம். நிறைய பேருக்கு மாடராவோட வழி தப்புன்னு தோணும், ஆனா அவன் ஷினோபி வேர்ல்டு மேல வச்சிருந்த கேர் உண்மையானது. ஃபைனலி ஹீரோவா ஆரம்பிச்சு வில்லனா மாறி கடைசியில ஒரு லெஜெண்டா முடிச்ச எரன் ஏகர். எரனை பொறுத்த வரைக்கும் விஷயம் ரொம்ப சிம்பிள். என் ஃப்ரீடமை பறிக்க நினைச்சா நான் அவங்க ஃப்ரீடமை பறிப்பேன். பாரடைஸ் ஐலண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே பாவம். காசு அவங்க வெளி உலகத்தை பார்த்தது கூட கிடையாது. ஆனா உலகமே சேர்ந்து அவங்களை அழிக்க நினைக்கும் போது எரன் என்ன பண்ண முடியும்? ரம்லிங்க ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்டே அழிச்சது தப்பு தான். அது ஒரு ஜெனோசைட். ஆனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் பீப்புள்ஸையும் காப்பாத்த எரனுக்கு வேற வழியே இல்லாம பண்ணது இந்த வேர்ல்டு தான். சீசன் 4ல எரன் ஒரு வில்லன் மாதிரி தெரிஞ்சாலும் அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அவன் அவங்க நாட்டுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஹீரோ. எய்தர் வி டை ஆர் தே டை. பட் அந்த சூழ்நிலையை உருவாக்குனது எரன் கிடையாது. இவங்களை தவிர டெத் நோட்ல வர லைட் எகமி, தென் மை ஹீரோ அகாடமியில வர ஸ்டெயினை பொறுத்த வரைக்கும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் வேலை செய்யறவங்க ஹீரோஸ் கிடையாதுன்னு சொன்னான். அவன் வழி தப்பா இருந்தாலும் அவன் சுட்டி காட்டின அந்த சொசைட்டி பிரச்சனை உண்மைதான். வில்லன்ஸ் தானா பிறக்கிறது இல்ல, இந்த சொசைட்டியால தான் உருவாகுறாங்க. நான் உங்களோட டர்ன். நான் சொன்னதுல யாரோட ஐடியாலஜி உங்களுக்கு சரின்னு படுது? மாடரா சொன்ன ட்ரீம் வேர்ல்டா இல்ல லெலுச் பண்ண சாக்ரிஃபைஸா? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பீஸ் அவுட்.